ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அனிதாஸ் ஆர்ட் கார்னர். இந்த வீடியோவில் ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு தேவையான ப்ரஷஸ் என்னன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அதில் நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்படும் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கு அதெல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் காட்டினது ரவுண்ட் ப்ரஷஸ், இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது ஃப்ளாட் ப்ரஷஸ். யூஸ்வலாக ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு ரவுண்ட் ப்ரஷஸும் ஃப்ளாட் ப்ரஷஸும் தான் யூஸ் பண்ணுவோம். இது கேமலில் இருக்க சாம்ப் ப்ரஷஸ்ன்னு வருது. இது எல்லாமே ரவுண்ட் ப்ரஷ்ஷு. இதில் நம்பர் 0, 2, 4, 6ன்னு வரும். இதெல்லாம் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது. இது எல்லாமே எட்ஜஸ் ரவுண்டடாக இருக்கும். நீங்கள் ரவுண்ட் ப்ரஷ்ன்னு கேட்டாலே கொடுத்துருவாங்க. இதை தவிர எக்ஸ்ட்ராவாக 2-3 சைஸஸ் நான் வச்சுருக்கேன். அதாவது நம்பர் 8, 10 அந்த மாதிரி சைஸ் வச்சுருக்கேன். இப்போ காட்டுறது ஃப்ளாட் ப்ரஷஸ். இதோட பிரிசில்ஸ் மேலே ஃப்ளாட்டாக இருக்கும். இதுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு பெட்டலில் ஷேட் பண்ணுறதுக்கு, பெயிண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே 2 ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலாம். எதுனாலும் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ண முடியும். இப்போ நான் காட்டுற ப்ரஷ் ஃபில்பர்ட் ப்ரஷ்ன்றது. இது ஃப்ளாட் ப்ரஷ் மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் நிறைய சைஸஸ் வருது. இதெல்லாம் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அந்த ஃபில்பர்ட் ப்ரஷ்ன்றது ஃப்ளாட் ப்ரஷ்ஷே சைடில் ட்ரிம் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வரும். இப்போது ரவுண்ட் ப்ரஷஸில் என்னென்னலாம் சைஸஸ் நம்ம வாங்கலான்னு பார்ப்போம். இப்போ இந்த கேமலில் சாம்ப் ப்ரஷஸ் வர்றதில் நம்பர் 0, 2, 4, 6ன்னு வருது. இது அப்படியே செட்டாகவும் வாங்கிக்கிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லூஸாகவும் எனி ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ரவுண்ட் ப்ரஷ்ன்னு சொல்லி தனித்தனியாக நீங்கள் வாங்கிக்கிடலாம். என் கையில் இருக்கிறது நம்பர் 8ம் 10ம் 8ம் 10க்குமே இடையில ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதனால் உங்களுக்கு ப்ரஷஸை பார்த்து ஓரளவுக்கு மீடியம் சைஸு, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் காட்டுற 2 ப்ரஷஸுமே ஃபஸ்ட்டு என் கையில் இருக்கிறது நம்பர் 1, அந்த பேக்கில் இருக்கிறது நம்பர் 0. இது 2க்குமே டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. அதனால தான் நான் ஒரு நம்பர் விட்டு விட்டு கூட ப்ரஷஸ் நீங்கள் வாங்கிக்கிடலாம் ரவுண்ட் ப்ரஷஸில். இப்போது ரவுண்ட் ப்ரஷஸோட ஷேப் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். அதோட ப்ரஷ்ஷோட பிரிசில்ஸ் அந்த டிப்பு கொஞ்சம் பல்ஜிடாக ரவுண்டடாக இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். நீங்கள் ப்ரஷஸை பற்றி நாலேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு எந்த ஃப்ளவர்ஸ்க்கு எதை போடலான்னு உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஃப்ளாட் ப்ரஷ்ஷு. ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் பிரிசில்ஸ் கார்னரில் எப்படி இருக்குன்னா மேலே ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ளாட் ப்ரஷ்ஷஸும் நிறைய சைஸஸில் வருது. கேமலில் இருக்குது, கேம்லின்லேயும் இருக்குது. நீங்கள் சிந்தட்டிக் ஹேர் ஃப்ளாட் ப்ரஷ்ன்னு கேட்டு வாங்கணும். அதில் 2, 5, 7 தான் நான் இப்போ காட்டினது. இந்த 2, 5, 7ன்றதே போதுமானதாக இருக்கும். இதில் பிரிசில்ஸ் மேலே ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால் நமக்கு நிறையா பெரிய ஃப்ளவர் பெட்டல்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணுறப்ப இதை வச்சு பெயிண்ட் பண்ணால் ஈஸியாக நம்ம பெயிண்ட் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட்டு ஃபில்பர்ட் ப்ரஷ். ஃபில்பர்ட் ப்ரஷ்ஷோட ஷேப் ஃப்ளாட் ப்ரஷ் மாதிரி தான் இருக்கும். அதோட ஃப்ளாட் ப்ரஷ்ஷோட கார்னர்ஸை ட்ரிம் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி கொஞ்சம் ரவுண்டடாக இருக்கும். கார்னர்ஸ் மட்டும் ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் ட்ரிம் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இந்த ஃபில்பர்ட் ப்ரஷ் மோஸ்ட்லி ஃப்ரீ ஹேண்ட் பெயிண்டிங்க்கு யூஸ் ஆகும். ஃப்ரீ ஹேண்டுனால் அது கார்னர்ஸ் பிளண்ட்டாக இருக்கனால அந்த ஒரு ஸ்ட்ரோக் இழுத்தாலே பெட்டல் ஷேப்பில் ஃபார்ம் ஆயிரும். இது நம்ம அட்வான்ஸ்டாக பெயிண்ட் பண்ணுறப்ப இதெல்லாம் நிறையா யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபேப்ரிக் பெயிண்டிங் பிகின் பண்ணுறவங்களுக்கு இந்த ரவுண்ட் ப்ரஷ்ஷும் ஃப்ளாட் ப்ரஷ்ஷும் இருந்தாலே போதும். இதை தவிர நம்ம ஃபைன் லைனர்னு ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னா ஒன்றும் இல்லை, நம்பர் 0, நம்பர் 1 அந்த டிப்பு பாயிண்டடாக இருக்கும். அவுட்லைன் பண்ணுறதுக்குலாம் அந்த தின்னாக இருக்க ப்ரஷ்ஷை தான் நம்ம ஃபைன் லைனர் சொல்லுவோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போது பெயிண்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துக்கிடணும். ஒரு வேஸ்ட் கிளாத்தும் பக்கத்தில் வச்சுக்கிடணும். ப்ரஷ்ஷை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு வேஸ்ட் கிளாத்தில் தொடச்சிட்டு தான் நீங்கள் பாட்டிலில் டிப் பண்ணணும். நான் சைடில் வேஸ்ட் கிளாத் வச்சுருக்கேன். வேஸ்ட் கிளாத்தில் அந்த தண்ணியை துடைக்காமல் பாட்டிலில் நீங்கள் டிப் பண்ணிங்கன்னா எக்ஸஸ் ஆகிரும் தண்ணி.
இப்போ இந்த ப்ரஷ்ஷில் பாருங்கள், ஒரு half to 3/4 அளவுக்கு தான் ப்ரஷ்ஷில் பெயிண்ட்டை லோட் பண்ணணும். நான் டைரெக்டாக ஃப்ரெஷ் பெயிண்ட்டாக இருக்கனால டைரெக்டாக டிப் பண்ணி அப்படியே பெயிண்ட் பண்ணுறேன். இது டைரெக்டாக அப்ளை பண்ணி அப்படியே சிங்கிள் ஸ்ட்ரோக்காக ஒரு ஃப்ளார் மாதிரி நான் கொண்டு வரேன். இது வந்து ஒரு சிம்பிளான பெயிண்டிங்கு. இதில் வந்து ஷேடிங் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒன் ஸ்ட்ரோக்கில் ஒரு டெய்ஸி மாதிரி ஒரு ஃப்ளாரை வந்து எப்படி ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு போடலான்றதுக்கு காட்டுறேன். இதை வந்து கண்டினியூஸாக போட்டு இடையில ஒரு ஸ்டெம் மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம்னா அது ஒரு பார்டர் பேட்டர்னாக ஃபார்ம் ஆயிரும். இப்போது பெயிண்ட்டை வந்து பாட்டிலேருந்து எடுக்கிறப்பயே நம்ம அந்த கார்னர்ஸ் ஆஃப் த பாட்டிலில் அந்த பெயிண்ட்டை நல்லா எடுத்து விட்டுட்டு எக்ஸஸாக இல்லாமல் பெயிண்ட் பண்ணும். இப்போது வந்து ஒரு பெட்டலில் பெயிண்ட் பண்ணுறேன், அவுட்லைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பென்சிலில் வரைஞ்சிக்கிட்டால் போதும். இதை ஃப்ளாட் ப்ரஷ்லேயும் ஃபில் பண்ணலாம், ரவுண்ட் ப்ரஷ் வச்சும் ஃபில் பண்ணலாம். இப்போ இந்த அவுட்லைன் பண்ண ஒரு பெட்டலை அந்த பெட்டலோட ஷேப்புக்கே, இப்போ கர்வ்டாக பெட்டல் இருக்குன்னா அந்த பெட்டலோட ஷேப்புக்கே நீங்கள் பெயிண்ட்டை வச்சு அப்படியே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிகிட்டே வரணும். மேலேருந்து தொடங்குனீங்கன்னா அப்படியே டுவர்ட்ஸ் கீழே கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ஒரே டைரெக்ஷனில் கொடுத்து கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் இந்த பெட்டலை வந்து நீங்களாக ஒரு பென்சிலை வச்சு நிறைய ஷேப்பில் அவுட்லைன் பண்ணி வச்சுட்டு ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு இதே மாதிரி ஒரே டைரெக்ஷனில் ஃபில் பண்ணி பழகணும். உங்களுக்கு பாட்டிலேருந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு பேலட் எடுத்து வச்சுட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் அந்த பாட்டிலேருந்து ஊற்றி வச்சுட்டு பாட்டிலை நல்லா லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த பேலட்டில் இருக்க பெயிண்ட்டை நீங்கள் தொட்டு பெயிண்ட் பண்ணலாம். இப்போ இந்த டெய்ஸிக்கு ஒரு சென்டரில் ஒரு போலன் வைக்கிறதுக்கு ஒரு எல்லோ கலர் வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃப்ளார் இதில் எப்படி போடலான்னு பார்ப்போம். நான் எதுக்கு இதெல்லாம் காட்டுறேன்னா, ஒரு ரவுண்ட் ப்ரஷ்ஷோட யூசேஜ் என்னெல்லாம், எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் என்னென்ன மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணலாம். இந்த இப்போ இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஷேடிங் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு ப்ளெயினாக பண்ணுறது. இது ரவுண்ட் ப்ரஷ்லேயே 2 கலர்ஸ் லோட் பண்ணியும் பண்ணலாம். அப்போ டபுள் ஷேடடாக நமக்கு பெட்டல்ஸ் வந்து 2 கலராக தெரியும். நம்ம அந்த ப்ரஷ்ஷை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றத பொறுத்து அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் அமையும். இப்போ இந்ததுக்கு ஒரு ஸ்டெம்மு போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டா அது ஒரு ஃப்ளார் ஆயிரும். இப்போ நான் இன்னொரு கலர் க்ரீன் கலர் வச்சு தின்னான ப்ரஷ், நம்ம அப்போ ஃபைன் லைனர்னு சொன்னேன்ல, 0 நம்பர் இல்லாட்டி நம்பர் 1 ப்ரஷ்ஷை வச்சு நம்ம தின்னாக ஒரு ஸ்டெம் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிடுறோம். இப்போது இந்த ஃப்ளாருக்கு சின்னதாக 2 லீஃப் போட்டுருவோம். இதெல்லாம் சின்ன ப்ரஷ்ஷில் நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே சிங்கிள் கலர் வச்சு ஜஸ்ட்டு பெயிண்ட்டை அப்ளை பண்ணி ஃபில் பண்ணுறது மட்டும்தான். இந்த மாதிரி நீங்கள் ஒரு லீஃபோ ஒரு பெட்டலோ வரைஞ்சி அதை ஜஸ்ட்டு நீட்டாக ஃபில் பண்ணி மட்டும் பழகணும். இதை ஃபில் பண்ணிட்டோம்னா அப்புறமா நம்ம ப்ரஷ்ஷை வந்து ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு நம்ம டபுள் கலர், வேறு ஷேடிங் இந்த மாதிரிலாம் அட்வான்ஸ்டாக நம்ம செஞ்சுக்கிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.